மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நாதல்படுகை, முதலைமேடு திட்டு ஆகிய 2 பெருங்கிராமங்கள் கொள்ளிடம் ஆற்றின் படுகை பகுதியில் அமைந்துள்ளன. கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் வரும்போதெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டு கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். இதனால் புயல் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தி தரும்படி வெள்ளம் வரும்போதெல்லாம் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து 2 கிராமங்களிலும் புயல் பாதுகாப்பு மையம் கட்டித்தரப்படும் என்று அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒவ்வொரு கிராமத்திலும் 7,92,00,000 மதிப்பீட்டில் பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மைய கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் மையநாதன் பிப்ரவரி 12ஆம் தேதி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கலெக்டர் மகாபாரதி தலைமையில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், கூடுதல் கலெக்டர் முகமது சபீர் ஆலம் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் சுருக்கமான நிகழ்வுகளை இப்பதிவில் பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மையநாதன் விழாவில் ஜனநாயக அரசின் சிறப்பான அமைச்சர் என்பதை பதிவு செய்துள்ள அவரது அருமையான பேச்சு பதிவு தனி வீடியோவாக இதனை அடுத்து வருகிறது. அதனையும் பாருங்கள். இப்போது நிகழ்வுகளை பார்க்கலாம். சார் மறக்காதீங்க. हर नमः पार्वतीपतये हर हर महादेव आहमार्तं तु देवानां गमनार्तं तु रक्षसां गुरुगण्डारवं करोम्यद्य देवदाख्यानलाञ्छनं शुक्लाम्बरधरं विष्णुं सुवर्णं सदुद्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमो गणपतये नमो गणपतये नमः गणपतये नमः श्रीयोत्सम्भूतराय गंगाय विघ्ननाशिने सुदुराय श्रीवरदमूर्तये नमो नमः। राजाधिराजाय प्रसज्ञसायिने नमो वयं वै ईश्वराय कुर्महे शमे कामहान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु गभीराय वैश्रवणाय महाराजाय नमः। அப்படியே உட்காருங்க. உட்காருங்க, உட்காந்து பாருங்கண்ணே. அப்படி உட்காந்து பாருங்கண்ணே.
ஆமாம் சார், இது பார்க்கவும் இல்லை சார், அவங்க இதுவும் பண்ணல சார். ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் வந்துங்க ஐயா வரைக்குது இது எல்லாம் கொஞ்சம் வாய்ட் விட்டுருங்க சார். சாமி சாமி கொஞ்சம் நவுந்து கொஞ்சம் சார் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரே சார் சார் கண்டு சார் 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 அங்க இருக்குங்க சார். ஒரே அங்க கரெக்ட் சார், அங்க நிக்குது சார். அப்படியே விடுமா? அப்படியே இல்ல சார். நான் மட்டும் வச்சு கொடுங்க மயில எம்எல்ஏ அங்க கொடுங்க. வேகமாடிங்க அடுத்த ரவுண்ட்ல போறீங்க. தேங்காய் திருப்புங்க. சும்மா இருங்க, இப்பதான் முதல்ல தேங்காய் வைக்கிறாரு. சார் கொஞ்சம் கொஞ்சம் சார் கொஞ்சம் இது பண்ணிங்க சார் கொஞ்சம். ஊர்காரங்க ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலே அதிகமான தண்ணீர் வருகிற பொழுது, வெள்ளம் வருகிற பொழுது கொள்ளிடம் ஆற்றிலே அதை திறந்து விடப்பட்டு நம்முடைய வடிகாலார் கொள்ளிடம் இந்த வடிகால் ஆற்றிலே திறந்து விடுகிற பொழுது நாதல் பலகை முதலிலே பெரிய அளவிலே பாதிக்கப்படுவது நம்முடைய நாதல் படுகை கிராமம். அதில் பல்வேறு அரசு மூலமாக, நீர்வளத்துறை மூலமாக பல்வேறு தடுப்புகள், கிராயின்ஸ் என்று சொல்லப்படுகிற நீர் ஒதுக்கிகள் கட்டினாலும் கூட, ஆனால் அதையும் மீறி கிராமத்திற்குள்ளே வெள்ளம் புகுந்து நம்ம கிராம மக்கள் ஆண்டுதோறும் எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வருகிறதோ அப்போதெல்லாம் கரையிலே கொண்டு வந்து வச்சு கரையிலே குடியிருந்து கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் வீட்டிலே தங்கி கொண்டு இங்கே உணவு பரிமாறி இப்படியெல்லாம் பல ஆண்டுகளாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்ததற்கு பின்னாலே நம்முடைய பொறுப்பு அமைச்சர் பெரிய முயற்சி எடுத்து இதற்கு ஒரு கிட்டத்தட்ட 7,92,00,000 ரூபாயை வாங்கி கொடுத்த பெருமை நம்முடைய அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களை சாரும், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை சார். திருமண மண்டபமாக மக்கள் பயன்பாட்டிற்கு உரியதாக ஒரு சிறப்பான கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேற்பட்ட அமௌண்ட் வரும். அது இடம் கையகப்படுத்தியிருக்கு. அடுத்தது பில்டிங் மட்டும் கிட்டத்தட்ட 7,90,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. 8 கோடி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேலே ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 10, 20 கோடியை ஒதுக்கி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போது ஆகலையா ஆரம்பிக்கிறேன். இடம் கையகப்படுத்துறதுக்கே 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடம் கைக்கு வரணும்.
எப்படி பண்ணுறதுக்கு சாயல் டெஸ்ட் பார்த்து அது இந்த இடம் சாயலுக்கு ஒத்துக்கலைங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பல வேலையை பார்த்து இந்த வேலையை இன்னைக்கு துவக்க விழாவை நடத்தியிருக்கு. இன்னொரு 6 மாத காலத்தில் இது நிறைவடைந்து கண்டிப்பாக பயன்பாட்டுக்கு வரும். அதையும் திறந்து வைக்க மாண்புமிகு அமைச்சர் வருவார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போட்டு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ரோடு மட்டும் கொஞ்சம் எவ்வளோ அமௌண்ட் தெரியல, அது ஒரு 7 கோடிக்கு மேலே, 7.5 கோடி 6.5 கோடி அமைச்சர் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க, இங்க பாலம் ஸ்டார்டிங்ல இருக்கிறது அந்த பாலத்தையும் கரெக்டா ஸ்ட்ராங்கா போட்டாலும் தண்ணி எவ்வளவு இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள வடிகிறதுக்கு சீக்கிரம் வசதி இருக்கிறதுனால முன்னாடி சின்னாடி பைப்பு கல்வெட்டு இருந்துச்சு, அதை இப்ப உடைச்சிட்டு பெரிய அகலமான பாதை வச்சு எவ்வளவு தண்ணி வந்தாலும் சீக்கிரம் வெளியாகிற மாதிரி உள்ள வழி பண்ணியாவது. அப்பதான் வந்து சீக்கிரம் வெளியாகுங்கிறதுக்காக ஒண்ணுத்தையும் பார்த்து தாய் எப்படி குழந்தைகளுக்கு பார்ப்பாங்களோ அதை பார்த்து செய்யற ஆட்சி, அதோட அமைச்சர், அது மாதிரி இருக்க அதிகாரிகள், அது மாதிரி ஒண்ணுத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு வந்து ஊரே சேர்த்து இன்னைக்கு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா கோலமா இருக்க வேண்டிய நாள் இது. அதை வந்து சரியாக பயன்படுத்தி நீங்க கொள்ளுங்க. இருக்கு ஏன்னா பில்டிங் கட்டி கொடுக்க போது கண்டிப்பா அதனால ரோட்டையும் நல்லா பயன்படுத்திங்க, பத்திரமா வச்சுங்க. அரசினுடைய சீரிய முயற்சினால மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தொடர் நடவடிக்கையினாலையும் அனைத்து அலுவலர்களுடைய பணியினாலையும் வந்து இந்த பணி வந்து சாத்தியமாக இருக்கிறது. ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7.92 கோடி 792 லட்சம் ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து டோட்டலாக வந்து கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து 6 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 3 தளங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா 6450 ஸ்கொயர் ஃபீட்டு, 6450 6450 கிட்டத்தட்ட வந்து 3018 19 30,000 சதுரடி, டோட்டலாக 30,000 சதுரடி இருக்கக்கூடிய இடமாக அது உருவாகும். இது வந்து புயல் பாதுகாப்புக்கு மாத்திரம் அல்லாமல் வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் வந்து இந்த கிராம மக்கள் வந்து பயன்படுத்தும் நோக்கத்துல வந்து அரசு சிந்தித்து இந்த பணியை வந்து பணிக்கு ஆணை வழங்கி இருக்காங்க. இதுல வந்து 2023 அரசு ஆணை வழங்கி விட்டது. எப்போன்னு கேட்டீங்கன்னா 31/8/2023 பேரிடர் மேலாண்மை துறை மேலாண்மை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் வாயிலாக வந்து அரசு ஆணை வழங்கி விட்டது. ஆனா வந்து இந்த டிசைன்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தது, லேண்ட் இஷ்யூஸ்ல இருந்தது. இதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாளாயிருச்சு. பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம வந்து 0.6 இயர்ஸ் வந்து இந்த இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வந்து 1.49 ஏக்கர், கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் அளவு இது இருக்கு. அருள்மிகு ராகவேந்திரா சுவாமி ட்ரஸ்ட்ல இருந்த இடம், அவங்ககிட்ட இருந்து அந்த ட்ரஸ்டீஸ் மூலமா இதை அரசுக்கு அனுப்பி அரசனுடைய அந்த லேண்ட் வேல்யூ மாத்திரம் 8,41,678 ரூபாய்க்கு வந்து இந்த லேண்டை நம்ம வந்து வாங்கி இருக்கோம். அரசு வந்து எதுக்காக தனியா வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வந்து கிட்டத்தட்ட வந்து 7.92 கோடி ரூபாய்க்கு வந்து அரசு வந்து ஆணை வழங்கி இருக்கு. இதை வந்து நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து தொடர் நடவடிக்கையில் அரசிடமிருந்து ஆணையை பெற்று தந்திருக்கிறார்கள். அதற்காக வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் இந்த தடவை நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் வந்து முதலைமேடலை பொறுத்தவரையில் அதுவும் இதே அளவு தான், 7.92 கோடி ரூபாயில வந்து வருது. அதுக்கு வந்து ஒரே தளம் தான், தரைத்தளம் மாத்திரம் தான் இருக்கு. ஏன் அது வந்து டோட்டலா வந்து 12,683 சதுரடிக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கு தரைத்தளம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மண்ணோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் அந்த டிசைனையே மாத்தி திரும்ப வந்து ஆணை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. நிறைய வந்து வெளிப்படையா சொல்லணும்னா நிறைய வந்து அதுல சில பிரச்சனைகள் இருந்தது. இது வந்து அரசு ஆணை வழங்கி இன்றைக்கு விழா நடக்குது அப்படிங்கிறது பெரிய முயற்சி. ஏன் அப்படின்னா நிறைய அதுல வந்து லேண்ட் இஷ்யூஸ் இருந்தது, சாயில் இஷ்யூஸ் இருந்தது, டிசைன் இஷ்யூஸ் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து போகும்போது நிறைய நாங்க வந்து
பிரச்சனைகளையும் வந்து அதுக்கு சேலஞ்சஸையும் சந்தித்தோம். பட் ஒவ்வொரு தடவையும் அதை ஃபாலோ பண்ணி அமைச்சர் அவர்கள் வந்து தலையிட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணியும் வந்து நாங்கள் இதை வந்து வாங்கியிருக்கோம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியணும். ஏன் அரசு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்த வந்து ப்ராப்பராக வந்து கட்டுவதற்கும் கட்டிய பின்னர் வந்து பயன்படுத்துறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் வந்து ஏற்கனவே வந்து அரசால முதன்முறையாக பேரிடரால் பாதிக்கப்படும் அதிகமாக பேரிடரால் பாதிக்கப்படும் மாவட்டத்தில் முதல் மாவட்டமாக வந்து நம்ம அறிவிச்சிருக்கு. அதற்காக நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளான் எல்லாம் வந்து போட்டு ஒரு மிட்டிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு திட்டங்கள்லாம் வந்து அரசு அளவில் எடுத்துகிட்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அது அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர் நடவடிக்கை, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறை வாரியாக என்ன செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கை இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முதலைமேடு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை வந்து சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துள்ள கோரிக்கைகள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நிறைவேற்றிட்டு வர ரோடு போடுறதுலேருந்து எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதை மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டடம் வந்து கான்ட்ராக்ட் படி வந்து 12 மாதங்கள். ஆனால் இப்போ வந்து நம்ம அமைச்சர் அவர்களும் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டி முடிக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கான்ட்ராக்டருக்கு கொடுத்துருக்காங்க. 6 மாத காலத்தில் வந்து இந்த வருஷம் மழை வர்றதுக்கு முன்னாடி, பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி இதை கட்டி திறக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கேற்ற மாதிரி நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதை சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அளவுக்கு வந்து நிதி உதவி வழங்கி அரசு ஆணை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தள்ளி தள்ளி எடுத்து ஓரம் வைங்க. அதையும் எடுத்துட்டு போயிருங்க. இங்க பாருங்க சார். சார் உள்ள வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்,
மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.